வணக்கம். நான் வழக்கறிஞர் ஏழுமலை, நாம் தமிழர் கட்சி மாநில ஒருங்கிணைப்பாளர். இப்போ இந்த மக்கள் பார்க்குற இந்த இடம் திருவள்ளூர் மாவட்டத்தை சேர்ந்த மாதவரம் தொகுதியில் புழல் ஒன்றியத்தில் விலாங்காடு பாக்கம் கிராம பஞ்சாயத்துக்கு உட்பட்ட இந்த இடம் சுமார் 51 சென்ட் இடமானது அரசு மேய்க்கால் புறம்போக்கு வகையை சார்ந்த நிலமாகும். இந்த 51 சென்ட் மேய்க்கால் புறம்போக்கு நிலம் அரசாங்கத்துக்கு சொந்தமான இடம். அந்த இடத்தில் ஏற்கனவே கிராம அதிகாரி அவர்கள் இந்த இடத்தை யாரும் ஆக்கிரமிக்க கூடாது என்று அவர்களுக்கு நோட்டீஸ் சர்வீஸ் கொடுத்திருக்கிறார். ஆனால் அந்த நோட்டீஸை பெற்றுக்கொண்டு அவர்கள் அதை மதிக்காமல் இந்த இடத்தை ஆக்கிரமிப்பு செய்து இந்த இடத்திலே கொட்டகை போட்டிருக்கிறார்கள். அதே போல இந்த பகுதியை சார்ந்த விலாங்காடு பாக்கத்தை சார்ந்த தம்பி ஸ்ரீதர் என்பவர் மாவட்ட ஆட்சியருக்கும் வருவாய்த்துறை அதிகாரிக்கும் கோட்டாட்சியருக்கும் கிராம அதிகாரிக்கும் அனைவருக்கும் தபால் மூலமாக பதிவு தபால் மூலமாக இந்த இடம் அரசுக்கு சொந்தமான இடம், மேய்க்கால் புறம்போக்கு இடம், இந்த இடத்தை தனியார் ஆக்கிரமிப்பதற்கு எந்தவித அதிகாரமும் இல்லை. ஆனால் இந்த இடத்தை தனியார் அவர்கள் இந்த இடத்தை ஆக்கிரமிப்பு செய்து கொட்டகையை போட்டிருக்கிறார்கள். அதை பார்க்குறீங்களா, அந்த கொட்டகையை ஆக்கிரமிச்சு போட்டிருக்கிறாங்க. அதே போல இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இங்கே இந்த கொட்டகையை ஆக்கிரமிச்சு போட்டிருக்கிறாங்க. நாளைக்கு அரசாங்கத்திற்கு அரசாங்க பணிகளை நிறைவேற்ற வேண்டி நாளைக்கு ஒரு பள்ளி, அரசு பள்ளி இங்கே வருகிறது என்றால், நாளை ஒரு மருத்துவமனை இங்கே வருகிறது என்றால், நாளை அரசு பள்ளிக்கூடம் இங்கே வருகிறது என்றால், பிள்ளைகள் விளையாட விளையாட்டு மைதானம் தேவை என்றால் அரசு புறம்போக்கு இடங்கள் எல்லாம் தேவைப்படும். அப்படி இந்த இடம் வளர்ச்சி அடைகின்ற இடமாக இருக்கிறது. இந்த இடத்தை இன்று தனியார் ஆக்கிரமித்துக் கொண்டால் நாளை அரசு கொடுக்கின்ற சில மக்களுக்கான நலத்திட்ட பணிகளை எங்கே போய் அவர்கள் அரசாங்கம் செய்ய முடியும்? அதனால் அது ஏரி இல்லை, அதுவும் இந்த இடத்தை சேர்ந்தது தான். இது இந்த 51 சென்ட் நிலத்தை சேர்ந்த இடம் தான். இப்போ மழை பெஞ்சதுல அந்த தண்ணி நிற்குது. இந்த இடத்துல மிக நல்ல பெரிய மருத்துவமனை கட்டலாம், இல்லை அரசுக்கு சொந்தமான நூலகம் கட்டலாம், பிள்ளைகள் விளையாட்டு மைதானம் நல்லா சரிசமமாக பண்ணி விளையாட்டு மைதானம் செய்யலாம். ஆனால் அதையெல்லாம் விடுத்து இங்கே இருக்கிற நபர்கள், ஆனால் இவங்க யாருன்னே தெரியல, இந்த ஊரை சார்ந்தவர்களும் இவர்கள் இல்லை, வெளியூரை சார்ந்தவர்களாக இருக்கிறார்கள். ஒரு இடத்த, ஒரு அரசாங்கத்துக்கு சொந்தமான இடத்த ஒருத்தர் வந்து அதை எடுக்கணும்னு சொன்னா முதல்ல அந்த அரசாங்கத்துக்கு வருகிறவர் அவருக்கு சொந்தமாக எங்கும் இடம் இல்லை என்ற நிலை இருந்தால்தான் அவர் ஒரு 1.5 சென்ட் 2 சென்ட் அரசாங்க நிலம் எடுக்கலாம், அரசாங்கம் கொடுக்கலாம். ஆனா 51 சென்ட் நிலத்தை ஆக்கிரமிக்கிறார்கள் என்றால், இந்த ஆக்கிரமிப்பை இந்த அதிகாரிகள் மனு செய்தும் கிராம அதிகாரி அவர்கள் நோட்டீஸ் ஆர்வு செய்தும் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று பார்த்தால், ஏன்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு இந்த 51 சென்ட் இடம் இது வந்து வடபரம்பாக்கம். இங்கே இந்த பக்கம் இந்த சாலை வந்து நம்ம மணலிக்கு போகிற சாலை, கொசப்பூர் மணலி நியூ டவுன் செல்லுகிற சாலை. இங்கே எல்லாம் சுற்று வட்டாரம் எல்லாம் மிகப்பெரிய கம்பெனிகள், நிறுவனங்கள்லாம் வந்துட்டுது. அப்போ இந்த இடத்தோட இன்னைக்கு மதிப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, எப்படி பார்த்தாலும் சுமார் ஒரு 15-20 கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்து. அப்ப இந்த 15-20 கோடி ரூபாய் சொத்தை இந்த அரசாங்கம் தனியார் ஒருவர்களுக்கு தாரை வார்த்து விட்டு தூங்குவது ஏன் என்ற கேள்வி
நாம் தமிழர் கட்சியை சார்ந்த பிள்ளைகளுக்கு எழுகிறது. என்ன கேட்டீங்கன்னா, நாங்கள் இன்னைக்கு பல இடத்துல வந்து அரசு திட்ட நலப்பணிகளை செய்யறதுக்கு இடம் இல்லாம நாங்களே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறோம். ஏன்னா நான் ஒரு வழக்கறிஞர், ஒரு நீதிமன்றம் கட்டுறதுக்கு ஒரு இடம் இல்லாம நான் கிட்டத்தட்ட ஒரு 7 ஆண்டு காலமா போராடுறோம். நீதிமன்றம் கட்டுறதுக்கு அரசாங்கத்துல இடம் இல்லைன்னு சொல்றேன் இந்த அரசாங்கம். என்ன அப்ப இந்த மாதிரி அரசாங்கத்துக்கு சொந்தமான இடத்தையெல்லாம் இவனுங்க தனியாருக்கு விட்டுட்டு தூங்கிக்கிட்டு இருந்தா அப்ப எப்படி நாளைக்கு நலத்திட்ட பணிகள் வந்து அரசாங்கம் செய்யறதுக்கான இடம் எங்க இருக்கும் அப்படின்ற கேள்வி எங்களுக்கு எழுகிறது. அதனால் உடனடியாக இந்த இடத்தை ஆக்கிரமிப்பு செய்திருக்கிற ஆக்கிரமிப்பாளர்களை உடனடியாக இந்த இடத்தில் இருந்து அகற்ற வேண்டும். ஆமா, நான் ஊர் மக்கள் வந்து பக்கத்திலே இதுல நோட்டீஸ் கொடுத்திருக்கிறவரு கிராம பிஏ கொடுத்திருக்கிறாரு விலாங்காடு பாக்கம். ஆனா இதுக்கு ஒட்டினார் போல இது சென்னை மாநகராட்சிக்கு சொந்தமான இடம். ஒட்டினமான இடம் சென்னை மாநகராட்சிக்கு சொந்தமான இடம். அப்ப மாநகராட்சிக்கு சொந்தமான இடம் இன்னைக்கு மாநகராட்சியில எவ்வளவோ திட்ட பணிகள் வந்து பெண்டிங்ல இருக்குது. அரசுக்கு நலத்திட்ட பணிகளை செய்ய முடியாம பல திட்டங்கள் வந்து இன்னைக்கு இடம் இல்லாம கிடப்புல போட்டு வச்சிருக்கிறான். அப்போ இந்த மாதிரி இடங்களை எல்லாம் அரசாங்க பணிக்கு அவங்க வந்து ஏன் பயன்படுத்தாம தனியார் வந்து ஆக்கிரமிப்பை வேடிக்கை பார்க்கிறார்கள் என்ற கேள்வி நாம் தமிழர் கட்சி பிள்ளைகளுக்கு எழுகிறது. அதனால் நாங்க இன்னைக்கு எல்லா அதிகாரிக்கும் எங்க இந்த வாயிலாக உங்களுக்கு தெரிவிக்கிறது என்னன்னா, கோரிக்கையாக கிராம அதிகாரியாக இருந்தாலும் விலாங்காடு பாக்கம் கிராம அதிகாரியாக இருந்தாலும் சரி, வருவாய் அதிகாரியும் இதே விலாங்காடு பக்கத்துல தான் வருவாய் அதிகாரி இருக்கிறார், ஆர்ஐ இருக்கிறாரு. அதன் பிறகு தாசில்தார் வந்து பொன்னேரியில வந்து தாசில்தார் இருக்காரு. ஆர்டிஓ கோட்டாட்சியரம் வந்து இப்போ பொன்னேரியிலே இருக்கிறாரு. மாவட்ட கலெக்டர் வந்து திருவள்ளூர் மாவட்ட கலெக்டர். எல்லாருக்கும் மனு கொடுத்தாச்சு. இதுக்கு மேல எந்த அதிகாரிகளுக்கு நாங்கள் மனு கொடுக்க வேண்டும்? அரசாங்கத்துக்கு சொந்தமான இடம் இல்ல, இந்த இடம் வந்து தனியாருக்கு சொந்தமான இடம் இல்ல, அரசாங்கத்துக்கு சொந்தமான இடம். அப்ப அரசாங்கத்துக்கு சொந்தமான இடத்தை யார் வந்து நடவடிக்கை எடுக்கணும்? மாவட்ட ஆட்சியர் எடுக்கணும், கோட்டாட்சியர் எடுக்கணும், பொன்னேரி கோட்டாட்சியர் எடுக்கணும், வருவாய்த்துறை அதிகாரி எடுக்கணும், ஆர்ஐ எடுக்கணும், விஓ இங்க இருக்கிற இந்த கிராமத்துல விஓ எடுக்கணும். இவங்க எல்லாம் எடுக்கலன்னா அப்ப நாங்க யாரை சந்தேகப்படுறது? ஆமா, அனுமதி இது வாங்க. இப்ப இங்க கொட்டா போட்டவங்க அனுமதி வாங்கி கொட்டா போட்டுக்கிறான். இவங்க அனுமதி வாங்கி கொட்டா போட்டுக்கிறாங்களா? மறைமுகமாக எல்லாருக்கும் தகவல் சொல்லியாச்சு. மறைமுகமாக எல்லாருக்கும் வந்து இந்த மாதிரி இடத்துல வந்து கொட்டா போட்டுக்கிறாங்க. நாங்க வந்து அங்க போய் அந்த ஆக்கிரமிப்பு ஆக்கிறதுக்கு நாங்க அங்க போய் நிக்க போறோம், எல்லாம் வாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வந்து தகவல் கொடுத்தாச்சு. கொடுத்துட்டா அந்த ஊர் மக்கள் வந்திருக்கிறாங்க. எங்க ஊர் இடத்த வந்து யாரோ வெளியூர்ல வந்து மடக்கி வச்சுக்கிறாங்க, அந்த ஊர் மக்கள் வந்திருக்கிறாங்க. அதே போல நாங்க இப்போ கிராம அதிகாரிக்கும் போன் பண்ணி பேசணும். கிராம அதிகாரி நீங்க போய் பண்ணுங்க, நாங்க வரக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. வரக்கூடாதுன்னா ஒரு அரசாங்கத்துக்கு சொந்தமான இடத்துக்கு அரசு அதிகாரி ஒரு விஓ வரக்கூடாதுன்னா அது என்ன நோக்கம்? அது இல்ல நீங்க வரணும்னு நாங்க மறுபடியும் போன் பண்றோம், ஆனா போனை கட் பண்றாங்க. அதனால இவங்க இந்த நடவடிக்கை எடுக்கலன்னா இங்க இந்த விலாங்காடு பாக்கத்தை சேர்ந்த அந்த கிராம மக்கள் இது எங்க ஊருக்கு சொந்தமான நாங்களும் வந்து இந்த இடத்துல குடியேறுவோம் அப்படின்னு. ஆமா, ஆமா, நாம இப்ப ஏற்கனவே நாம் நாம் தமிழர் கட்சியில தான் மனுவை கொடுத்துருக்கிறோம். ஏற்கனவே வெளியால் யாரும் கொடுக்கல. நாம் தமிழர் கட்சியில இருந்து நம்முடைய மாவட்ட செயலாளர் ஸ்ரீதர் அவர்கள் தான் இந்த மனு அங்க கொடுத்துருக்கிறாரு. அப்ப இதுவரை ஏன்னா தெரியும் அவங்களுக்கு, நம்ம நாம் தமிழர் கட்சி லெட்டர் தான் நம்ம கொடுத்தே இருக்கிறோம். ஆனா இதுவரை அவங்க வந்து எந்த விதமான நடவடிக்கை எடுக்கலன்னா அப்ப நாம வந்து மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்கிறதுக்கான வேலையை வந்து நாம் தமிழர் கட்சி சார்பா நாம செய்யறதுக்கு தயாரா இருக்கிறோம். முடிஞ்சா நாம் தமிழர் கட்சி தலைமை அண்ணன் செந்தமிழ் சீமானுக்கு சொல்லி அரசாங்க நிலம் இந்த புழல் ஒன்றியத்துல இப்படி பறி போகிறது, இதை வந்து நம்ம தமிழக அரசுக்கு இதை தெரியப்படுத்த அண்ணனை வந்து எங்களுக்கு வந்து இங்க உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லி அண்ணன் சீமானுக்கிட்ட இந்த கோரிக்கையை அவர்கிட்ட கொண்டு போலான்னு இருக்கிறோம். அதனால அதுக்கு முன்னாடி அவர்கிட்ட போறதுக்கு முன்னாடி இந்த அரசு அதிகாரிகள் இந்த இடத்த வந்து
ஆக்கிரமிப்புகளை அகற்றி அரசுக்கு சொந்தமான இடத்த அரசுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும் அப்படின்றது தான் எங்களுடைய முழு நோக்கம். அதனால அதை அவங்க செய்யலைன்னா இந்த விலாங்காடு பாக்கம் கிராம மக்கள் வந்து இந்த இடத்த அவங்களும் வந்து கொட்டகை போட்டு யாரோ ஒருத்தர் போட்டோன்னா இப்போ எங்கள் ஊரில் நாங்கள் குடியாரோன்னு சொல்லி அவங்களும் வந்து கொட்டகை போட போகிறாங்க. அதை அரசு வந்து வேடிக்கை பார்க்க போகிறதா என்றது தான் எங்களுடைய கேள்வி.